குவைத்தில் வாடகை டாக்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். குவைத்தில் டாக்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இன்று 4/7/2025 வெள்ளிக்கிழமை குழந்தை பெற்றெடுத்தார். சால்மியா பிளாக் பத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவருக்கு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் டாக்சியில் வைத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குறிப்பிட்ட பெண்ணுக்கு இன்று காலையில் பிரசவ வலி ஏற்பட்ட பிறகு அவரது கணவர் குவைத்தில் இயங்கி வருகின்ற யாத்திரா டாக்ஸி குழுவை சேர்ந்த மனோஜ் என்பவருடைய டாக்ஸியை அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி அழைத்தார். இதை அறிந்த அவர் இளம்பெண்ணை சபா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். இருப்பினும் அவர்கள் வாகனத்தில் ஏறியவுடன் அவர்களுக்கு பிரசவ அறிகுறிகள் தெரிந்தன. இதைத் தொடர்ந்து வாகனத்தில் ஓட்டுநர் கணவரின் உதவியுடன் வாகனத்தின் பின் இருக்கையில் தேவையான ஏற்பாடுகளை செய்தார். தொடர்ந்து 5வது ரிங் ரோடு வழியாக மருத்துவமனைக்கு கடந்து செல்லும் போது அந்த இளம்பெண் மன்னரின் பயான் அரண்மனை அருகில் வைத்து டாக்ஸியிலே பிரசவித்தார். பின்னர் உடனடியாக அந்த இளம்பெண்ணை மருத்துவமனைக்கு வந்தவுடன் மருத்துவமனை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு தாய் மற்றும் குழந்தையை மகப்பேறு வார்டுக்கு மாற்றி மேலும் சிகிச்சை அளித்தனர். குழந்தை பெற்றெடுத்த இளம்பெண்ணுக்கும் இது 3வது பிரசவம். தாயும் குழந்தையும் நலமாக இருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர்.